ही चांद है रात के लिए ஒரே ஒரு சந்திரன்தான் இரவுக்கெல்லாம் एक ही सूरज है दिन के लिए ஒரே ஒரு கதிரவன்தான் பகலுக்கெல்லாம் एक ही बादशाह है इस जग के लिए ஒரே ஒரு பாஷாதான் ஊருக்கெல்லாம் ஒரே ஒரு பாஷாதான் ஊருக்கெல்லாம் ஒரே ஒரு பாஷாதான் அன்பு தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரப்போகின்ற அழிவில்லா தலைவன், அவனை பற்றி பல தீர்க்க தரிசனங்களும் இருந்தாலும், ஒரு மன்னன் வருவான், அவன் முக்கடல் சந்திக்கும் இடத்தில் இருந்து வருவான் என்ற வகையில்தான் இருக்கின்றது. மற்றபடி அவன் என்னதான் செய்ய போகிறான், அவனுடைய வருகின்ற நோக்கம் என்ன, எந்த எந்த செயல்களை இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்துவான் என்ற வகையெல்லாம் மிக விலாவரியாக இந்த அறம்படியார் பாடல் தான் நமக்கு கூறுகிறது. பொதுவாக தர்மத்தை ஸ்தாபிப்பான், ஊழல்களை ஒழிப்பான், இந்த ஏழ்மை நிலையில் இருப்போரை பணக்காரர்கள் வஞ்சிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவான் என்ற வகையிலெல்லாம் பல வகைகளில் நாம் இதனுடைய விளக்கத்தை அறிந்து வருகிறோம். சரி, சென்ற முறை இந்த முக்கியமான நிகழ்வாக இந்த பத்மநாபா கோயில் ஆலயத்தில் இருந்த ஏபிசிடி என்ற 4 வால்ட்டுகள் இருந்தது. அவை ஏ திறக்கப்பட்டது, பி திறக்கப்படவில்லை, சி, டி திறக்கப்பட்டது. இந்த டியில் மிகவும் பாழடைந்த பொருள்கள், பின்னமடைந்த சிலைகள் போன்ற பொருள்கள் இருந்தன. மற்றபடி ஏ, சி இவைகளில் தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் கிடைத்தது. அந்த எடுக்கப்பெற்ற அந்த மொத்த தொகை மதிப்பு எவ்வளவு என்பது துல்லியமாக அளிக்க மாட்டேன் என்கிறார்கள். அதற்கு காரணம் பாதுகாப்பு கருதி என்று சொல்கிறார்கள். பாதுகாப்பு கருதி என்று சொல்லும் அளவுக்கு இவர்கள் குறைத்து கூறினாலும் கூட அதற்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டுதான். எனவே இங்கு பாதுகாப்பு கருதி என்ற வார்த்தையெல்லாம் நாம் ஏற்க கூடாத ஒரு வகையாக இருக்கிறது. ஒரு இடத்தில் 10,000 இருந்தாலும் காவல் தான் வைக்க வேண்டும், 10 லட்சம் இருந்தாலும் காவல் தான் வைக்க வேண்டும். தொகை கம்மியா இருந்தால் காவல் தேவையில்லை என்ற அர்த்தம் இல்லை. அதிகம் இருக்கும் அளவுக்கு அதிகமான காவல் வைக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி அவர்கள் கூறியிருக்க தொகையே அதிகமான அளவுதான். அது அதிகமான காவலுக்கு உட்படுத்த வேண்டியதுதான் என்பதை அறிவோம். நான் இதை எதற்கு கூறுகிறேன் என்றால், இவர்கள் கூறிய தொகைகளில் ஏதாவது கோல்மால் செய்ய இவ்வாறெல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை நாம் யூகிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பணம், பொன், பொருள், நகைகளை எண்ணினார்கள். அது நேரடியாக வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நேரடியாக நீதிபதிகள் கண்காணித்து இருப்பார்கள். இதில் நீதிபதிகளோ அரசியல்வாதிகளோ சேர்ந்து இந்த ரெக்கார்டிங்கில் ஏதாவது கோளாறு என்றபடி ஏதாவது சொல்லி கோல்மால் செய்ய வாய்ப்பு இல்லாமல் இல்லை. உடன்படாத நீதிபதிகள் கூட மிரட்டுதல் போன்ற வகைகளில் அவர்களையும் உடன்பட வைக்கிறார்கள். உயிருக்கு பயந்த அவர்களும் அதற்கு உடன்பட்டு ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. எது எப்படியோ இந்த கலிகாலத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நமக்கு தற்போது கூறிய ஒரு தொகையின் அளவு என்னவென்றால்
அந்த ஏ வால்ட்டில் ஒரு 1.25 லட்சம் கோடி, பி வால்ட் திறக்கப்படவில்லை. சி வால்ட்டில் கிட்டத்தட்ட 3/4 லட்சம் கோடி, ஆக மொத்தத்தில் ஒரு 2 லட்சம் கோடி என்கிறார்கள், அல்லது 1.40 லட்சம் கோடி என்று சொல்கிறார்கள். எது எப்படியோ அங்கு கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்கள் எங்கிருந்தாலும் அவை என்றாவது ஒரு நாளைக்கு வெளிவரும், அல்லது பொதுவாக்கப்படும், அல்லது உருகி மண்ணாக தீந்து கருகி போய்விடும். இப்போது நான் இங்கு பேச வந்தது என்னவென்றால், அந்த பி வால்ட், திறக்கப்படாத பி வால்ட் என்பதை பற்றி. தாம் அந்த பி வால்ட்டில் என்ன இருக்கும்? அவ்வளவு கடினமான ஒரு மந்திரம் சார்ந்த ஒரு நாகங்கள், ஒரு விஷம் சார்ந்த ஒரு பூட்டு அவைகளுக்கு போடப்பட்டு இருக்கிறது. அவைகளுக்கு சாவிகள் எல்லாம் எதுவும் இல்லை. மந்திர உச்சாடனத்தில்தான் அதை திறக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. அதுவும் எந்த மந்திரம் என்று யாரும் அறியோம். நாகம் என்று இருக்கும்போது அந்த நாகத்திற்கு கருட மந்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த மந்திரத்தின் மொழி வடிவம் கிடைக்க வேண்டும். அது இருக்கிறதோ இல்லையோ அது யாரும் அறியார். அல்லது இதுதான் கருட மந்திரம் என்று ஒன்று இருந்தாலும் அது முழுமையாக இருக்கிறதா, அல்லது அவைகள் ஏதாவது வரிகள் முடக்கப்பட்டு இருக்கிறதா என்று அறியோம். ஆக மொத்தத்தில் அதை திறந்தால் ஆபத்து என்று அந்த தாந்திரிகள் கூறியிருக்கிறார்கள். அதன்படிதான் இப்போது அதை திறக்க முற்படும் போது பல ஒரு அபாயகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது என்பதால் தான் அந்த திறக்கும் அந்த நிகழ்வு தள்ளி போடப்பட்டு வருகிறது. சரி, இந்த வால்ட்டில் என்னத்தான் இருக்கும் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள்? பொதுவாக உடனடியாக எடுத்த உடனேயே ஏ வால்ட்டில் 1.5 லட்சம் கோடி இருந்ததா? அப்படி என்றால் இதில் ஒரு 10 லட்சம் கோடி இருக்குமா? அதற்காக தான் இவ்வளவு பலமான ஒரு பாதுகாப்பான ஒரு வகையில் வைத்திருக்கிறார்களா என்றுதான் நினைக்க தோன்றும். ஆனால் அதுதான் இல்லை. அதை பூட்டியவர்கள் சித்தர்கள் போன்றவர்கள். அந்த சித்தர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த தங்கம், பொன், பொருள் இவைகளெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல. மண்ணும் அவர்களுக்கு பொன்தான். அவ்வாறான நிலையில் அவர்கள் மனதை ஆட்படுத்தி கொள்வதால் தான் அவர்களுக்கு எல்லாமே சித்தியாகிறது. அவர்களுக்கு சர்வ சுதந்திரத்தை ஈஸ்வரன் அளிக்கிறார். ஆனால் நம்மால் முடியுமா என்றால் நாம் முடியாது. ஏனென்றால் நாம் அன்றாடம் பணம், தேவை, பொருள் வைத்து வாழ்ந்து பழகிவிட்டோம். நமக்கு வாயில் வேணுமாவது சொல்லிக் கொள்ளலாம், நானெல்லாம் ஆசை இல்லாதவன் என்று, பாசம் இல்லாதவன் என்று. ஆனால் அதே வகையில் வாழ்ந்து கொண்டு அந்த பொன் பொருள் வைத்து சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு பொன் பொருள் இமியளவாவது ஒரு ஆசை ஏற்படுத்தும் ஒரு பொருளாகவே நம்மிடம் இருக்கும். இல்லை என்றால் நாம் இதை விட்டு துறவுக்கு சென்று விடுவோம். ஆக அவ்வாறு இவைகள் எல்லாம் தொடர்ந்து பொன் பொருள் எதுவும், ஏன் உணவை கூட ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள் சித்தர்கள். அவர்கள் போன்ற மனநிலையில் உடையவர்களுக்கு தான், அதாவது முற்றும் துறந்தவர், அவர்கள்தான் சித்தர் என்ற நிலைக்கு எட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு, சிவனுடைய நிலைக்கு எட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு. அவர்களுக்கு சர்வ அதிகாரமும் சிவன் அளித்து விடுகிறார். ஏனென்றால் அவர்களுடைய செயலும் சிவன் செயலும் ஒன்றாகவே இருக்கும். நீதி, நேர்மை, நியாயம், அந்த பாகுபாடு பார்ப்பது அல்லது பாசமாக பார்ப்பது என்பதெல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு பொதுவாக ஒரு முறை எதுவோ அதை தான் அவர்கள் கடைபிடிப்பார்கள். அந்த முறையை தவறி சற்றும் இமியளவு கூட பிசங்க மாட்டார்கள். அவர்கள்தான் சித்தர்கள். அதாவது அவர்களுக்கு இந்த பொன் பொருள் என்பவைகள் எல்லாம் பெரியவைகளாக படாது. எனவே இந்த பி வால்ட்டிலெல்லாம் பொன் பொருள் வைத்து அதற்கு நீங்கள் தாளிடுங்கள் என்று, இதெல்லாம் அழியக்கூடிய பொருள், இதற்கெல்லாம் நான் இவ்வாறெல்லாம் தாளிட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி விலகி விடுவார்கள். ஆக என்ன இருக்கும் அந்த பி வால்ட்டில்? என்னுடைய கணிப்புப்படி ஒரு சக்தி தான். அந்த சக்தி யாது? உரிய காலத்தில் வெளிப்பட வேண்டிய சக்தி. அதற்கு முன்பு அது வெளிப்பட்டால் ஆபத்து என்ற வகையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கலாம். குறிப்பாக இந்த அழிவில்லா ஆட்சியாளர் வரும்போது திறக்கப்படும் என்று எவ்வாறு அறம்பாடியார் கூறியிருக்கிறாரோ அதன்படி பார்த்தால் இந்த அழிவில்லாத ஆட்சியாளனுக்கும் அதற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் நிச்சயமாக இருக்கும். அந்த மனகல பள்ளியில் கூட பிரம்மேந்திரர்
சில ஓலைச்சுவடிகளை வைத்து நானே திரும்பி எடுப்பேன் என்று ஒரு புளிய மரத்து அடியில் வேரில் வைத்து அதற்கு மேல் புளிய மரம் இருக்கிறது. 450 வருடமாக அந்த ஓலைகள் அவ்வாறு தான் வைக்கப்பட்டு இருக்கிறது உள்ளே என்று சொல்கிறார்கள். அவ்வாறு இந்த பி வால்ட்டிலும் ஏதாவது ஒரு குறிப்புகள் இருக்கும். ஏன் அந்த பி வால்ட்டை திறக்கும் போது செத்தார் கூட எழுந்து வரலாம். அதிலிருந்து நம்ம சமகாலத்தில் வாழ்ந்தவர் எவராவது இருந்தால், அல்லது இயேசு நபிகள் போன்றோர் வர வைக்க இயலும் என்று அறம்பாடியார் கூறியதை போல அவர்களே கூட அந்த அறையிலிருந்து வெளிப்படுவராக இருக்கலாம். அதாவது அவர்கள் அதில் சிறைப்பட்டு இருந்தார்கள் என்று கூறுவதற்கல்ல, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது அந்த அந்த வால்ட்டில் பொன் பொருள், தங்கம், அது போன்ற ஒரு மதிப்பான பொருள் அல்ல. அதைவிட இறைவனுக்கு மதிப்பான, சித்தர்களுக்கு மதிப்பான ஒரு சக்தி சார்ந்த பொருளே இருக்கும். சக்தி சார்ந்த ஒரு விஷயமே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த செத்தார் எழுவது என்பதெல்லாம் நான் இப்போது கூறிய ஒரு நம்ம சமகாலத்தில் வாழ்ந்தோர் அதிலிருந்து வெளிவர வாய்ப்பு என்ற வகையில் கூறுவதெல்லாம் இது 2ஆம் கட்டம் தான். என்னை பொறுத்தவரை செத்தார் எழுவது என்பது முதல் கட்டம் என்பது நமது சத்திய யுகத்திற்கு தேவையான மனிதராக அனைவரும் மாற்ற வேண்டியது, அனைவருக்குள்ளும் மாற்றம் ஏற்பட வேண்டிய நிகழ்வே செத்தார் எழும் விடயம் என்று முதல் கருத்தாக நான் இதை கொள்கிறேன். 2ஆம் கருத்தாகத்தான் அந்த உயிரோடு எழும்பி வருவதை நான் தேவை என்றால் அதை நிகழ்த்தி காட்டுவார்கள் என்ற வகையில் நான் கூறுகிறேன். அத்தோடு அது மட்டுமல்ல, அதனோடு பல விஷயங்களும் அதிலிருந்து பார்க்கலை கடந்தும்போது எவ்வாறு பல நல்ல விஷயங்கள் வெளிவந்ததோ அவ்வாறு அந்த அறையில் இருந்து பல விஷயங்கள் வெளிவரலாம். சத்தியுகத்திற்கு மக்கள் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் செத்தார்கள் எழுந்தவர்களாக சிறந்து விளங்க வேண்டும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட் போடுது. இதில் 1,50,000 லட்சம் ரூபாய் அதுக்கு மேலே கடன் வாங்குறாங்க. நம்மளுடைய வருமானம் 15,000ன்னா 7,000 ரூபாய் கடன் வாங்கி நிர்வாகம் பண்ணுறது. ஒவ்வொரு வருஷமும் இதே போல நமது சொத்தை ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டால் அவர்கள் அந்த சொத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கி அதிலே அவர்கள் ஒரு அரை பங்கு அமர்த்தி கொண்டு மீதியை நமக்கு செலவு செய்தால் அதை வேலை எதுவும் வெட்டி எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு சோம்பேறிகளாக இருந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு மற்றபடி அவர்களை வாழ்த்தி வரவேற்று நாட்களை தள்ளுவோம் என்றால் இது எதிர்காலத்தில் என்ன நிலையாகும் என்று நாம் யோசிக்க வேண்டும். அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இறங்க வேண்டும் என்றபடி கடன் படுபவர் என்றும் கழித்துதான் ஆக வேண்டும். தாம் இன்று இலவசமாக வாங்கி சாப்பிடுவைகளெல்லாம் அடுத்தவன் உழைப்பில் கிடைத்தது. அதற்கு உண்பதற்கு தகுந்த பலன், அதாவது தகுந்த உழைப்பு நாமளும் எதிர்காலத்திலாவது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்மை இறைவன் ஆட்படுத்துவார் என்றே அர்த்தம். ஏனென்றால் அடுத்தவன் உழைப்பை இன்று உண்டுவிட்டால் அது அவ்வாறே கழிந்துவிடும் என்றெல்லாம் இறைவன் கணக்கில் இருக்காது. அது எவ்வாறாவது இந்த பிறப்பிலோ அடுத்த பிறப்பிலோ வேறு ரூபத்திலோ என்ற வகையில் செய்து கழித்தே தீர வேண்டும். நான் கூட இந்த உலகமெல்லாம் அழிய போகிறது, இதில் இந்த கடன் எல்லாம் அக்கௌண்ட் எல்லாம் இருக்குமா, அதெல்லாம் கலைந்து விடும் தான். இருந்தாலும் கூட இந்த இறைவனுடைய கணக்கில் ஒவ்வொரு தலையின் மீதும் உண்டதற்கு அவன் மண்ணுக்கு பாரமா இருந்ததுக்கு தக்க தண்டனை, அதாவது உழைப்பு கிடைக்காமல் போகாது. இல்லை என்றால் அவன் உழைத்தவனுக்கும் உழைக்காமல் ஊதாரியாக இருந்து தின்றவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அதை இறைவன் அதை ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும். எனவே இது போன்று இந்த மாதிரி இலவசம் அவைகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு விட்டு அவன் என்ன செய்கிறான், நமது சொத்தில் இருந்து விளைந்து லாபத்தை அளித்தால் பரவாயில்லை. அமெரிக்காவிலெல்லாம் அப்படித்தான் அளிப்பார்கள் என்று சொன்னார்கள் அந்த காலத்தில். இப்போது இவர்கள் கடனை வாங்கி நமக்கு இலவசமாக அளிக்கிறார்கள். நாமளும் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டு கொண்டு இருக்கிறோம். இதனுடைய பாதிப்பு, இதனுடைய பிரதிபலன் என்னவென்று உணராமல் இருக்கும் நிலைதான் இந்த செத்தார் என்ற நிலை.
ஆனால் நிச்சயமாக கடன் வாங்காமலே கூட அவர்கள் கொள்ளையடிக்காமல் இருந்தால் கடன் வாங்காமலே கூட நமக்கு இதை அளிக்கலாம். இந்த மணல் கொள்ளை, அந்த பாறைகளில் கொள்ளை இவைகளெல்லாம் முறையாக கொள்ளையடிக்கப்படாமல் இருந்தாலே நமது நாடே வளர்ச்சி கண்டு இவ்வாறான ஒரு இலவசங்கள் அளிக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகவும் பயங்கரமாக, அதாவது வசதிகள் எல்லாம் முன்னேற வாய்ப்பு ஏற்படுத்தலாம். இது போல நமது நாட்டை கடன் வாங்கி முடவனாக ஆக்கிவிட்டு எதிர்காலத்தில் எந்த ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்களே அந்த மாதிரியான வளமைகள் எல்லாம் ஏற்படுத்தாத நிலைவு இருந்துவிட்டால் நமது நாடு அன்று அடுப்பில் பூனை உறங்கும் நிலை என்று சொல்வார்களே அவ்வாறு தான் சென்று கொண்டு அடுத்த நாட்டிடம் கையேந்த வேண்டிய ஒரு அடிமைத்தனத்திற்கு கூட செல்ல வேண்டிய வழி இருக்கிறது. எனவே அந்த வழியில் செல்லாமல் நல்ல வழியில் தற்போதிருந்தே செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. இதுதான், இந்த விழிப்பு தான் செத்தார் இடுவது என்பதுதான் என்னுடைய முதல் கருத்து. அதுக்கு அடுத்தபடி ஒருவர் இறந்தவர் உயிரோடு வருவது என்பது அது ஒரு தேவையின் காரணமாகவோ அல்லது ஒரு மக்களிடம் தன்னுடைய பலத்தை அதாவது தெய்வ சக்தியை நிரூபிப்பதற்காகவோ ஏற்படுத்தப்படலாம். அல்லது வருபவரால் ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வு நடக்க இருக்க வேண்டி இருப்பதாலும் அவரை வெளியே கொண்டு வரலாம். அதாவது அது ரொம்ப ரேரா நடக்கிறது, எல்லாரையும் கொண்டு வர்றதில்ல. ஆக அந்த பி வால்ட்டில் ஒரு சக்தி சார்ந்த நிகழ்வு தான் இருக்கும். அதாவது இந்த மின்சாரத்தை கூட சேர்த்து வைப்பதற்கு பி வால்ட் என்று சொல்வார்கள். உற்பத்தியாகும் இந்த காற்றாலைகள் உற்பத்தியாகும் மின்சாரம், எந்த மின்சாரமாகட்டும், ஏசியோ டிசியோ, அவைகளை பி வால்ட் என்ற வகையில் சேர்த்து வைப்பார். எனர்ஜி சேவ்டு வால்ட் என்று அது பிஇஎஸ்எஸ் என்று சொல்வார்கள். அதை பிஇஇஎஸ் என்று கூட சொல்லலாம். தேனீக்கள் எவ்வாறு தேனை அதன் கூட்டில் சேர்த்து வைக்கிறதோ அவ்வாறு அந்த மின்சாரத்தை சேமித்து வைக்கும் பி வால்ட். அதாவது இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த பத்மநாபா கோயிலில் இருக்கும் அந்த பி வால்ட்டில் இருக்கும் ஒரு சக்தி என்பதை குறிப்பது போலதான் இந்த அறிவியலிலும் அந்த பி வால்ட் என்பது எனர்ஜியை சேர்த்து வைக்கும், அதாவது மின்சாரத்தை சேர்த்து வைக்கும் ஒரு கலன் போன்று ஒத்து வருவது நாம் இவ்வாறு ஒத்து வருகிறதா என்று நாம் விழிப்பில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அத்தோடு அல்லாமல் இவர் அறம்பாடியார் என்ன பாடி இருக்கிறார் என்று தெரியுங்களா? அன்று அந்த ஏபிசிடி வால்ட்டை கட்டிய அந்த மார்த்தாண்டவர்மா என்பவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்றே கூறுகிறார் என்றுதான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் அவருடைய மகாவிஷ்ணு அவதாரத்தில் அந்த எட்டுக்குடி அந்த எதிரிகள் எல்லாம் இன்று பிறந்து அவரை அழிக்க முற்படுகிறார்கள். மகாவிஷ்ணு இன்று கல்கியாக வந்திருக்கும் நிலையில் அன்றே மார்த்தாண்டவர்மனை கொல்ல அவர் முயற்சித்திருக்கிறார்கள். அது என்றால் 1729 to 58 வரையில் ஆட்சியில் இருந்தவர் அவர். இந்த முதலில் ஆங்கிலேயர் டச்சுக்காரர்களை வென்ற ஒரு இந்திய மன்னர் என்ற பெருமை அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இதுவரையில் இருந்திருக்கிறது. ஆக அவர் மகாவிஷ்ணுவோ அல்லது மகாவிஷ்ணுவின் நேரடியான ஒரு பிரயோகம், அதாவது மகாவிஷ்ணுவே அவர் உடலில் முழுவதுமாக பிரயோகப்பட்டு இருந்தாரோ என்னவோ, ஆக மொத்தத்தில் அவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்ற வகையில் தான் அறம்பாடியார் பாடியிருக்கிறார். ஆக எவ்வாறு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கும் இந்த கல்கி அவதாரத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்ற வகையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ அவ்வாறு தான் இந்த பி வால்ட்டிற்கும் கல்கி அவதாரத்திற்கும் சம்பந்தம் இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். இங்கு நான் மாநில அரசுகளை மட்டும் குறை கூற வேண்டும் என்று தாங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். மத்திய அரசு கூட, ஏன் என்னை பொறுத்தவரையில் இந்த மத்திய அரசு மருந்தகத்தில் கிடைக்கும் மாத்திரைகள் கூட கிட்டத்தட்ட அவர்கள் பாதி விலைக்கு கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அதில் 3/4 பவர் தான் இருக்கிற மாதிரி தான் தயார் பண்ணி அனுப்புறாங்க. ஒரு உயிரை காக்க வேண்டியது, நோயை போக்க வேண்டிய இந்த மாத்திரைகளில் கூட ஒரு கில்லாடித்தனம் இருக்கிறது என்பதை தாங்கள் அறிய வேண்டும். எதற்காக என்றால் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லுகிறேன். இந்த வகையில் பார்க்கும்போது கேரளாவில் எவ்வளவோ இந்த கடன் வாங்கும் வகை, மக்களை ஏமாற்றும் வழியில் சென்று கொண்டிருக்கும் வகையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது என்பது மிகவும் நாம் வியக்க வேண்டியது, அவர்களை பின்பற்ற வேண்டியது.
அவசியம். ஆனால் இனிமேல் எல்லாம் அது நடக்கப் போகிறதா என்றால் நடக்கப் போவதில்லை. ஜான் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முளம் என்ன என்ற வகையில் ஒரு பழக்கமாகிவிட்டது நமது மக்களிடையே. இவர்களெல்லாம் இன்று இலவசமாக பெற்று உண்பதற்கு என்றாவது இரட்டிப்பாக பாடுபட வேண்டி வரும், அல்லது கஷ்டப்பட வேண்டியது வரும். அது எந்த வகையில் ஆண்டவன் அவர்களுக்கு அதை கொடுத்து ஈடு கட்டுவார் என்பதை யாம் அறிவோம். அடுத்த நண்பர்களே, தற்போது ஒரு சில நாட்களுக்கு முன்பு பார்த்தபோது இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் போராட்டம், அவர்களுக்கு தேவையானவர்களை அவர்கள் விருப்பப்படி நடந்து கொள்வதற்கு சட்ட அனுமதி தேவை என்று ஒரு போராட்டம் நமது டெல்லியிலே நடந்தது. இது எல்லாம் நம்ம கலாச்சார இந்தியா என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுந்ததா? அத்தோடு அல்லாமல் வெளிநாடுகளில் கூட, அதாவது மேற்கத்திய கலாச்சாரம் என்ற இடங்களில் கூட இந்த சிறுவர்கள் எல்லாம் சில வகையான வீடியோக்களை எல்லாம் பார்க்க தடை என்று சட்டம் இயற்றிவிட்டார்கள். ஆனால் நமது நாட்டில் அதை பற்றி கவலை கொள்பவர்களாக மத்திய அரசாங்கம் இருப்பதாக தெரியவில்லை. அதாவது நமது கலாச்சாரம், அதுவும் அது தமிழ் கலாச்சாரம் என்பதை, அந்த கலாச்சாரத்திலே மிகவும் உச்சமான ஒரு ஒழுக்கம் கொண்ட கலாச்சாரம், பண்பு கொண்ட கலாச்சாரம் என்றால் அது தமிழ் கலாச்சாரம் தான். என்ன என்றாலும் இந்தியா முழுவதும் கூட அந்த நமது சித்தர்கள் எல்லாம் பரவி இருந்தார்கள், கோயில்கள் எல்லாம் பரவி இருக்கிறது. இருந்தாலும் இந்த இடத்திலே அதற்கு ஒரு இடமில்லாத ஒரு வரட்டுத்தன்மையாக இருக்கிறது நமது மத்திய அரசாங்கம் போன்ற நிலை என்று நினைக்கும் போது மிகவும் கவலை கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அதாவது முன்னோடியாக இருக்க வேண்டிய நாமே ஏனோ பின்தங்கி இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றே தெரியவில்லை. இவைகளெல்லாம் முடிந்த வரையில் முளைகளிலே கெள்ளிவிட வேண்டும். ஆனால் இன்று முளைத்து சிறிது வளர்ந்த நிலையில் கூட கெல்லாமல் விட்டு வைத்திருப்பது மிகவும் ஆபத்தான வழிக்கு நம்மை கொண்டு செல்கிறது என்பதை தாங்கள் உணர்வீர்கள். ஆக இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு ஆட்சியாளர்களாக நமது நாடு, ஏன் இதை தமிழ்நாட்டிலே கூட முதலிலே நடைமுறைப்படுத்தலாம். எங்கே நடைமுறைப்படுத்துகிறார்? ஆன்லைன் சூதாட்டம் தடைப்பட்டது என்றார்கள். இன்று கூட அதில் பலர் தற்கொலை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். சட்டம் திட்டம் போட்டு திருடி கொண்டே இருப்பது என்பது போல தடைகள் போடுவது, அதற்கு தடை சார்ந்து அதற்கான ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டு வழிவிடுவது, அந்த பணத்தை பெறுவதற்காக ஒரு தடை, ஸ்பீட் பிரேக் போடுவதுதான் என்பதுதான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பணம் தந்தால் அந்த பாதையை திறந்துவிட்டு அது நாங்கள் திறக்கவில்லை, அது கள்ளப்பாதை என்று சொல்லிவிடுவது என்ற நிலையில்தான் நாடு சென்று கொண்டிருக்கிறது. ஆக நம்மவர்களே நம்மை கெடுத்துவதற்கு உள்நோக்கம் கொண்டு செயல்படும் போது, கெடுத்துவதற்கு என்பது அர்த்தம் அவர்கள் நன்றாக பணம் சேர்க்க வேண்டும். அதுதான் வெளிநாட்டில் கொண்டு போய் சொத்தை வாங்கி விடுவார்கள். ஆனாலும் எவரும் நமது இந்தியாவில் சொத்து வாங்குபவர்களாக இல்லை. அவ்வளவு மதிப்பானதாக நமது இந்தியா இல்லை என்பதே அர்த்தம் போல் இருக்கிறது. பெக்கர்ஸ் கண்ட்ரி இந்தியா என்று சொல்வது போல இவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டை போடும் நிலையில்தான் இன்று சென்று கொண்டிருக்கிறது. அதாவது நாம் இங்கு இருக்கும் பகுதியை வைத்து நாம் எந்த முடிவுக்கும் வர முடியாது. அந்த ஸ்லம் ஏரியாலாம் அந்த படத்தில் எடுத்தார்களே, எவ்வளவு மோசமான ஒரு வசதியிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏதாவது தக்க ஒரு நல்ல வழியை உண்டாக்கி இருக்கிறார்களா? நமது முன்னேறும் இந்தியா என்றால் அவ்வாறெல்லாம் இல்லாமல் ஒரு மேம்போக்கான ஒரு வளர்ந்த நாடு, வளரும் நாடு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களோ தவிர ஒரு மூலையில் முழுதும், அதாவது உண்மையாக வளராமலேயே தான் இருக்கிறது. வளர் நாடு என்பது போர் வரும்போது தான் தெரியும். அவன் ஒரு மிசைல் விட்டா அதை இவங்க 10 மிசைல் விட்டு அப்போஸ் பண்ணி இது பண்றான். அவனுக்கு 10,000 செலவுனா நமக்கு 10 லட்சம் செலவு பண்ணி அதை தடுத்தேன் என்றால் அது நாம் ஏதோ வெற்றி என்று நாம் கொள்ளக்கூடாது. என்னதான் இருந்தாலும் மற்ற நாடுகளைப் போல நம்ம விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம், நமது இந்த ஆயுதங்கள் தயாரிப்பதெல்லாம் இருக்காது என்றே நான் நினைக்கிறேன். சைனா, அமெரிக்கா போன்றவை இந்த நாடுகள் எல்லாம் இவ்வளவு ஊழல்கள் இருக்காது. ஒரு 10% இங்கு இருப்பதில் இருக்கும். மற்றவையெல்லாம் நாட்டுக்காக அவர்கள் செலவு செய்கிறார்கள். விஞ்ஞானம், அணு ஆயுதம் உற்பத்தி, மற்ற ஆயுதங்கள் உற்பத்தி,
இவைகளில் வளர்ச்சி காண்கிறார்கள். ஆனால் இங்கே இருப்பவர்கள் காண்பதெல்லாம் தமது சொந்த வளர்ச்சி சார்ந்தே அவர்களுடைய பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள் என்ற வகையில் சென்று கொண்டிருப்பதால் நம்முடைய இராணுவ பலத்தை எல்லாம் நீங்கள் பெரிதாக இவர்கள் கூறுவதை வைத்தெல்லாம் மெச்சிக்கொள்ள வேண்டாம். சரி, அது உண்மை நிலவரம் அவ்வாறுதான் இருக்கும் என்று என்னுடைய ஒரு கணிப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இந்த அழிவில்லா தலைவன் பற்றிய அந்த ஒரு ஈர்ப்பு கொண்ட நபர்கள் வாட்ஸ்அப் குழுக்களை பற்றி என்னுடைய ஒரு சிறு கருத்தை ஆல்ரெடி கூறியிருக்கிறேன். பொது நிலைக்கு திரும்புங்கள் என்று. அதாவது பொதுநிலை என்றால் ஒரு வாட்ஸ்அப் குழுவிலே இருந்தாலும் கூட ஒரு பொது நிலைக்கு வர வேண்டும். அதாவது நமது வாட்ஸ்அப் குழுவில் இருக்கலாம், வேறு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் குழுக்களே இல்லாமல் வெளியில் இருந்து கூட ஒருவர் வரலாம். அதாவது ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி என்றபடியும், இன்னொரு வாட்ஸ்அப் குழுக்கள் என்றால் ஏடிஎம்கே என்ற வகையிலும், இன்னொன்று டிஎம்கே என்ற வகையிலும், வெவ்வேறு பிஜேபி என்ற வகையிலும் அவரவர்கள் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குழுக்கள். அந்த வாட்ஸ்அப் குழுவில் வரும் தலைவன், இப்போ காங்கிரஸ்லேருந்து ஒரு தலைவன் வரார் என்றால் அந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் ஆட்சி அவர்களுக்கு மட்டும் உண்டானதாக ஒரு ஒரு வட்டம், குறுகிய வட்டம் அமைத்துக் கொள்வது மிகவும் தவறு. அந்த குழுவில் வராமல் வேறு குழுவில் வந்தால் என்ன செய்வீர்கள்? அவர்களும் அவ்வாறு தான் அந்த குழுவை சார்ந்தவரை மட்டும் ஒரு நிர்வாகம் என்ற வகையில் நினைத்து கொண்டு இருப்பார்கள். இதை நான் எதற்கு கூறுகிறேன் என்றால், இது நான் முன்பே கூறிய பின்பு கூட யாரும் வெளிவந்து ஒரு பொது நிலைக்கு எட்டியதாக அறியப்படவில்லை. கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே எல்லா வாட்ஸ்அப் குழுவிலும் இருப்பார்கள். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இவர்களுக்கெல்லாம் ஏதாவது கட்டுப்பாடு இருக்குமோ? ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கிறது என்றால் அந்த நிர்வகிப்பவர்கள் எங்களை கேட்காமல் யாரும் கமெண்ட்ஸ் போடக்கூடாது, கருத்தை சொல்லக்கூடாது என்று ஏதாவது கட்டுப்பாடு இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறு கட்டுப்பாடு இருந்தால் அதை தளர்த்துங்கள், அல்லது அதிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். ஆக ஒரு பொது நபராக நடந்து கொண்டால்தான் அடுத்த குழுவில் இருந்து வருபவரோ அல்லது குழுக்களிலிருந்து எந்த குழுவிலும் இல்லாமல் ஒரு புதியதாக வருபவரோ இருந்தால் அவரை நாம் அணுகி அவரிடம் சேர இயலும். இல்லை என்றால் ஒரு கட்சி சார்பில் இருந்தது போல் இருந்துவிட்டால் அவர் நாளை வந்தால் எந்த கட்சியை சேர்த்துவார்? அனைத்து வாட்ஸ்அப் குழுவையும் தான் சேர்க்க வேண்டும். அனைத்து வாட்ஸ்அப் குழுக்கள் என்றாலும் கூட அதில் அவர் உட்படாமல் இருந்திருந்தால், அதாவது அவர்கள் மற்ற வாட்ஸ்அப் குழு என்பது பொது நிலை, இந்த இந்த வாட்ஸ்அப் குழுவில் இருப்பவர் எவரும் இல்லை, 3ஆம் நபர் வர வேண்டும் என்றே நாங்கள் இந்த குழுவை நடத்தி இருக்கிறோம் என்று ஒருவர் கூறினால் அந்த குழுவை முழுவதும் அவர் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு இல்லாத போது இந்த குழுவில் இருந்து தான் வருவார் என்று தாங்கள் கூறிக்கொண்டிருந்தால் வெளியிருந்து வருபவர் அந்த குழுவை ஏற்றுக்கொள்வாரா? அதாவது நீங்களே தலைவர் என்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த வாட்ஸ்அப் குழுவில் தனது நிலைக்கு மேல் ஒருவர் தலைவர் என்ற நிலை என்று இருந்தால் தாங்கள் ஏற்றுக்கொண்டு அதில் இருப்பீர்களா? உடனடியாக வெளியேறுவீர்கள். அந்த குழுவில் உங்களை 2ஆம் கட்டமாகவோ 3ஆம் கட்டமாகவோ அல்லது மூலை முடுக்கிலோ வைத்திருந்தால் அங்கு நீங்களே தலைவன் என்று நினைக்கிறீர்கள். அவர்கள் 2ஆம் கட்டத்தில் தாங்களை வைத்தாலும் கூட தாங்கள் அதில் நிற்க ஒரு விருப்பம் இருக்காது. உடனடியாக வெளிவந்து விடுவீர்கள். அடுத்ததாக அந்த வாட்ஸ்அப் குழுவிலிருந்து திடீரென்று எவருக்கோ ஒருவருக்கு வானத்திலிருந்து இடி வந்து விழுந்து அந்த ஒரு சக்தி வருவது போல என்றெல்லாம் நினைத்து கொள்ளாதீர்கள். நான் நேற்று கூறியபடி, அதாவது எப்போதுமே கூறியபடி, திடீர் என்று எதுவும் ஷார்ட் கட்ல எல்லாம் எதுவும் நடக்காது. நீங்கள் படித்து தான் டாக்டர் ஆக வேண்டும் அல்லது தவம் செய்து தான் சித்தராக வேண்டும் என்ற வகை பிராக்டிஸ் தேவை. பிராக்டிஸ் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு சக்தி இறங்கிடாது. அது முறையானது அவசியமும் அல்ல. ஒரு அழிவில்லாத ஆட்சியாளன் பிறக்கிறான் என்றால் அவன் பிறந்ததிலிருந்தே அவன் பல இன்னல்களை சந்தித்து இருப்பான். யார் யார் எதிரிகள், அந்த எதிரிகளால் அவன் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை தெரிந்தால்தான் அவன் எதிரியை அவன் தண்டிக்க அவனுக்கு ஒரு மனமே உருவாகும். மற்றபடி அவனை தேடுகிறோம் என்ற வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம். சித்தர் படி பார்த்தால் அவர் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் போல இருக்கு. அவருடைய அருகிலேயே போய் அமர்ந்திருந்தேன் என்கிறார். அதாவது அருவ ரூபத்தில் அமர்ந்திருந்தாராம். அடுத்தது தேவை என்றால் நானே அவரிடம் நேரில் கூட செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் செல்வேன்
என்று அதாவது அவன் வெளிப்படாமல் அமைதியாக இருந்தால் நானே அவனிடம் செல்வேன் என்றும் கூறுகிறார். மற்றபடி அவன் இருக்கும் இடத்துல எல்லாம் பாகைகளை வைத்தெல்லாம் அவர் துல்லியமாக கூறுகிறார் என்பது கூறும்போது அவருக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்காது. அதனால் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் அல்ல. அதோடு அல்லாமல் இந்த அடையாளங்கள் எல்லாம் அவைகளில் ஒரு 5, 6, 7, 8 கூட போதும். 50, 60 எதற்கு அந்த அந்தரங்க அடையாளங்கள் எல்லாம் என்று கொஞ்சம் யோசனை நீங்கள் செய்ய வேண்டும். அவர் என்ன அந்தரங்க அடையாளத்தை எல்லாம் பார்த்து அவரை ஊர்ஜிதப்படுத்த போகிறார்? அதுவெல்லாம் அல்ல. வேண்டுமென்றால் ஆண் பெண் என்ற வகைக்கு கூட ஒரு ஒரு பித்தலாட்டங்கள் நடைபெறலாம் என்ற வகையில் கூறியிருக்கிறாரே என்னவோ. அதை கூட பித்தலாட்டக்காரர்கள் ஆஹா அது முருகன் கையில் இருக்கும் தடி செங்கோல் என்ற வகையில் கூட புரட்டி பேசலாம். அது என்றைக்கும் ஏதாவது ஒரு எதிர்வக்கில் ஏதாவது ஒன்றை அதற்கு ஒரு கற்பனை கதை கட்டி விற்பனை செய்வது போல நடக்கும். ஆக அது எவ்வாறோ இருந்தால் அதற்கு ஒரு மறுப்பு என்ற வகையிலாவது இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் பாடியிருக்கலாம். ஆக அவரை தேடுவதை விட்டுவிடுங்கள். ஆனால் வந்தால் இணைவதை ஒரு மனதில் ஒரு கருத்தாக வைத்திருங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தாங்கள் பொதுநிலைக்கு வர வேண்டும். பொதுநிலைக்கு வருவது என்றால் அவருக்கு தாங்கள் அவர் மீது ஒரு அக்கறை வரவேற்க காத்திருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிய வேண்டும். அதாவது ஷார்ட்கட்டா அவர் உடனே ஒரு சித்த நிலையில போய் உங்களை அறிஞ்சிட முடியாது. அவருக்கு எப்படி அவருடைய வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் அனுபவித்தாரோ அது போலவே உங்களுடைய உறவும் அவர்களுக்கு அமைய வேண்டும். அதுபடி உங்களுடைய செயல் நடக்க வேண்டும். அதற்காக தங்களுடைய செயலை யாராவது தடுப்பதாக வாட்ஸ்அப் குழுவிலே இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குழுவிலே வெளியேறுங்கள். அல்லது அந்த வாட்ஸ்அப் குழுவிலிருந்தே கூட அவர் பொது நிலையை நான் கடைபிடிப்பேன் என்று அதற்கு அவர்கள் அனுமதி அளித்தால் சுதந்திரமாக செயல்படுங்கள். இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால் அந்த மாதிரி ஒரு பொதுவான நிலையில் இறைவன் என்ற வகையில் தர்மத்தை ஸ்தாபிக்க வர வேண்டும் ஒருவன் என்ற நிலையில் மனதை முழுவதுமாக வைத்திருப்பவர்கள் முடங்கி விடக்கூடாது. அவர்கள் ஏதோ ஒரு சிறைச்சாலையில் அமைந்தது போல் இருந்து விடக்கூடாது. வெளியேறி வாருங்கள். நிச்சயமாக இருப்பீர்கள் அவ்வாறு. அதாவது கொஞ்சம் நஞ்சம் ஆசை இருந்தாலும் கூட அதிலிருந்து திருந்தி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆசை என்பது அதாவது நான் சொன்ன மாதிரி சித்தர்களுக்கு மட்டும்தான் இருக்காது. இந்த உலக வாழ்க்கையில் இருப்பவர் அனைவருக்கும் மண்ணோடு ஒட்டி இருக்கும் நமக்கெல்லாம் அந்த மண் ஆசை இருக்கதான் செய்யும். அதை தர்மம் நியாயம் என்ற வகையில் ஒரு இறைவனுடைய ஆசையால் அதிலிருந்து கொஞ்சம் விலகலாம். கொஞ்சமல்ல, முழுவதுமாக முடிந்தவரை விலகலாம். மற்றபடி இந்த ஒளி உடல், நிழல் உடல், தளல் உடல், அதாவது அடுத்தது இந்த ஊன் உடல், இந்த வகையிலெல்லாம் பார்க்கும்போது இதை விரிவாக அடுத்த வீடியோவில் கூற நான் விளைந்தாலும் இன்று கூறுவது இந்த தளல் உடல் என்பது அதாவது 2026 தளல் உடலில் வெளிப்படுவார் என்று அறம்பாடியார் கூறுகிறார் என்றால் அது தளல் எனும்போது நமது யூடியூப்பு சினிமா திரை என்ற ஒரு ஒளி கலந்த உடல் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நிழல் உடல் என்பதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த படம் நிழலை வைத்து ஒரு படம் ஓட்டுவார்கள். எதில்? அந்த கமலஹாசனின் தசாவதாரத்தில். அது நிழல் உடல் எனலாம். அதே போல நமக்கு இருக்கும் உடல் ஊன் உடல். சரி, இந்த தளல் உடல் என்பது என்னவென்றால் தளல் என்றால் கொஞ்சம் வெப்பம் இல்லாமல் இந்த ஒளி வெளிவருவதில்லை. அதாவது நாம் செல்போனை பார்க்கிறோம் அல்லது சினிமா திரையில் இருக்கிறோம் என்றால் கூட அதில் அந்த வெப்பம் தளல் இருக்கும். இங்கு கூட்டிக்கழுத்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த 2026 அவர் ஏதாவது ஒரு டிவி, யூடியூப் போன்ற வகையில் அவர் முகம் தெரியும்படி காட்டியிருக்கலாம். அதாவது தான் ஐயார் என்ற வகையில் இல்லை, வேற ஏதாவது சமூக சேவை சார்ந்தோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் நாம் தளலோடு எடுப்படுவார் என்று சொன்னார், வரவில்லையே என்று நாம் சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. அவர் வாழ்வில் நடந்திருப்பதை சொல்லி கொண்டு இருக்கிறார். அதை நாம் நேரடியாக அனைவரும் அறிந்தோம் என்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் எனக்கு அறிந்ததை கூறுகிறேன்.
ஆக மொத்தத்தில் இன்று அவர் நம்மிடையே இருக்கிறார் என்பதை மட்டும் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதைத்தான் அவர் நேரடியாக அறம்பாடியார் நேரடியாக பார்த்ததை போல் ஒரு பாடல் இயற்றுகிறார். அதுவும் இறைவனுடைய ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவையாக அறம்பாடியாரை அவ்வாறு அவர் பாட வைத்திருக்கிறார் என்றே, இறைவன் பாட வைத்திருக்கிறார் என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பது போலதான். எனவே மக்களே, நான் கூறுவது என்னவென்றால், நான் எவ்வாறு பொதுநிலையை கடைபிடித்து செல்கிறேனோ அவ்வாறு தாங்களும் கடைபிடித்து சென்றால் ஒரு பொதுநிலையை நாம் அடையலாம். பொதுநிலை என்பது அந்த அழிவில்லாத ஆட்சியாளனே ஒரு பொதுநிலையான நபர்தான். அதற்கேற்றாற்போல் நாம் சுயநலம் இல்லாமல் அந்த பாதைக்கு திரும்புவோம் என்றுதான் அழைக்கிறேன். அது சார்ந்த தங்கள் கருத்துக்கள் இருந்தால் ஏதாவது கூறுங்கள். ஆக மொத்தத்தில் பொது நிலைக்கு வர வேண்டிய நபர்கள் அந்த கட்டுகள் இருக்கிறதா என்று இருக்கும் நிச்சயமாக என்றுதான் கருதுகிறேன். அந்த மாதிரி கட்டுகள் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குழுக்களிலெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. சுதந்திரமாக இருந்தால் அதில் இருங்கள். இல்லை என்றால் வெளிவந்து விட்டால்தான் அந்த வேறு குழுவில் இருந்தாலோ அல்லது வேறு எந்த குழுவில் இல்லாமல் ஒரு தனியாக வந்தாலோ அவரிடம் நாம் ஒன்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். நமது இந்த பயணம் மிகவும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.